தொடர்ந்து மேலும் ஒரு முக்கிய செய்தி வந்து கொண்டிருக்கிறது, அதனை பார்க்கலாம். நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். மாற்றுத்திறனாளி அவருடைய கோரிக்கை என்னவாக இருந்தது? மேலும் தற்கொலை முயற்சிக்கான காரணமும் என்ன? நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல மக்கள் குறைதீர் கூட்டம் நடக்கும். அதே போல மற்ற நாட்கள்ல ஒவ்வொரு நபருக்கும் தேவையான அந்த குறைகளை தீர்ப்பதற்காக மனுக்கள் அளிப்பதற்கான நேரமும் வழங்கப்படும். இந்த நிலையில இந்த தினம் மனு அளிப்பதற்காக கிருஷ்ணன் பச்சேரியை சேர்ந்த முத்துமாரி என்பவர் வந்திருந்தார். அவர் வந்திருந்த நிலையில சிறிது நேரம் மாற்றுத்திறனாளி அவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வாசல்ல நின்று கொண்டிருந்த நிலையில திடீரென வாயிலிருந்து நுரை தள்ளியவாறு கீழே மயங்கி விழுந்தார். கையில் குருணை மருந்து ஒன்றையும் வைத்திருந்தார். விவசாயிகளுக்கான குருணை மருந்து ஒன்றையும் வைத்திருந்தார். அந்த நிலையில அந்த பாட்டிலை பார்த்த போலீசார் உடனடியாக அவரை தூக்கிய போது அவர் வாயிலிருந்து நுரை தள்ளியவாறு மயங்கி விழுந்த நிலையில கீழே மயங்கி விழுந்தார். உடனடியாக அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்புவதற்காக 108 ஆம்புலன்ஸை தொடர்பு கொண்ட போது ஆம்புலன்ஸ் எதுவும் வராதனால 10 நிமிடங்களுக்கு மேலாக அங்கேயே அவர் கிடந்த நிலையில ஆட்டோ பிடித்து உடனடியாக காவலர்கள் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். அவர் கையில் இருந்த மனுவில் ஏற்கனவே 3 சக்கர வாகனம் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் போன்றவை கேட்டு பலமுறை மனு அளிக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நான் பலமுறை அலைந்த நிலையில எந்த ஒரு நிலையும் கிடைக்காத சூழல்ல இந்த விரக்தியில தான் இந்த விபரீத முடிவு எடுப்பதாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரும் நேரடியாக விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த சம்பவத்தால் ஒரு பரபரப்பு நிலவி வருகிறது. மாவட்ட ஆட்சியர் இந்த விவகாரம் தொடர்பாக அதிகாரிகளிடம் விசாரிக்க உத்தரவிட்ட நிலையில அந்த விசாரணை நடந்து வருகிறது. தற்போது அவர் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில காவலர்களால் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை நடந்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். தொடர்ந்து மேலும் ஒரு முக்கிய செய்தி வந்து கொண்டிருக்கிறது, அதனை பார்த்து விடுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.